تألقا وأضاء للدنيا طريقا مشرقا وهدى من الرحمن يهدينا به للصالحات وللمكارم والتقى هذا كتاب الله أعذب منهل أنعم به من السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான் உறுதியானது. யாருடைய உள்ளத்தை இந்த ஈமான் சென்றடைகிறதோ அவர்களுடைய உள்ளமும் உறுதியாகும். ஈமான் பலமிக்கது. யாருடைய உள்ளத்தை இந்த ஈமான் சென்றடைகிறதோ அவர்களுடைய உள்ளமும் பலமாகும். அல்லாஹ் இந்த பூமியில் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியையும் ஈமானையும் வழங்குவான். வழங்கிய ஈமானில் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தெளிவையும் உறுதியையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் எம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மூமின்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பூமியில் நடந்த ஒரு ஈமானிய நிகழ்வை அல்லாஹ் எமக்கு பாடமாக ஆக்குகின்றான். அந்த நிகழ்வு என்ன? ஃபிரவுன் நாமெல்லாம் அறிந்தவன்தான். மிகப்பெரிய கொடுங்கோலன். தன்னை இறைவன் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவன். ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்வான இறைவன், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று பனு இஸ்ரவேலர்களுடைய சந்ததிகளை நிர்பந்தித்தவன். யாரெல்லாம் தன்னை வணங்க மறுத்தார்களோ அவர்களுடைய தலைகளை எல்லாம் துண்டித்தவன். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை தன்னுடைய கரத்தால் அறுக்கக்கூடிய கொடுங்கோலன் ஃபிரவுன். அல்லாஹ் இந்த ஃபிரவுனுக்கு நேர்வழியை வழங்கவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் ஃபிரவுனுடைய மனைவிக்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்கினான். ஃபிரவுன் இதை அறிந்தான். தன்னுடைய மனைவி ஈமானை ஏற்றுக்கொண்ட மூமினான பெண்ணாக மாறிவிட்டாள் என்பதை அறிந்த ஃபிரவுன் தன்னுடைய மனைவியை அழைத்து கேட்டான், மன் ரப்புக, உன் இறைவன் யார்? யாரை நீ வணங்குகிறாய்? ஃபிரவுனுடைய மனைவி அவர்கள் பதில் சொன்னார்கள், ரப்பி வ ரப்புக அல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் ஃபிரவுனே அல்லாஹ்தான். ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், ஹாரூன் மூசாவுடைய இறைவனாகிய அல்லாஹ் வைத்தான். நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன்னை வணங்குவதிலிருந்து நான் புறக்கணிக்கிறேன். ஈமானுடைய வெளிப்பாடு, ஈமானுடைய உறுதியின் வார்த்தை. ஃபிரவுன் கோபம் கொண்டான் தன் மனைவியின் மீது. காவலாளிகளை அழைத்தான். அழைத்து இந்த பெண்ணை அழைத்து செல்லுங்கள், பாலைவனத்திலே படுக்க வையுங்கள், அந்த சூட்டில் 4 புறங்களும் கயிறுகளால் பிணையுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அந்த காவலாளிகளும் செய்தார்கள். ஃபிரவுன் சென்றான். தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டான், நீ யாரை ரப்பாக வணங்குகிறாய்? இப்போது சொல். அரண்மனையில் வாழ்ந்தாய், சொகுசான வாழ்க்கையில் வாழ்ந்தாய், உயர்தரமான வாழ்வில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். இப்போது இழிவுபடுத்தப்படுகிறாய், இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது சொல், யார் உன் இறைவன்? அப்போதும் சொன்னார்கள், ரப்பி வ ரப்புக அல்லாஹ். ஃபிரவுனே, மனம் தளர மாட்டேன், ஈமானிலே உறுதியை இழக்க மாட்டேன். என் இறைவனும் உன் இறைவனும் அல்லாஹ்தான். அல்லாஹு அக்பர். ஈமானிய உறுதி. ஃபிரவுன் கொடுமைப்படுத்த சொன்னான். எந்த கொடுமையும் ஃபிரவுனுடைய மனைவியுடைய ஈமானை நிலை தடுமாறச் செய்யவில்லை. ஃபிரவுன் இறுதியாக காவலாளிகளை அழைத்து சொன்னான், இறுதி வாய்ப்பை கொடுங்கள். இவள் மறுத்தால் மேலே ஒரு பாறையை வைத்து கீழே போட்டு இந்த பெண்ணை நீங்கள் கொலை செய்து விடுங்கள் என்று கூறிவிட்டு ஃபிரவுன் கிளம்பினான். அவ்வளவு பெரிய கொடுங்கோலன். ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது அவ்வளவு வெறுப்பை கொண்டவன் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும். அவர்களுடைய காவலாளிகளும் ஃபிரவுனுடைய கட்டளையை ஏற்று அவர்களுடைய மனைவியை கொலை செய்ய தயாரானார்கள். அந்த நேரத்தில் ஃபிரவுனுடைய மனைவி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பதிகின்றான். அந்த பிரார்த்தனையை கேளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், قال تعالى وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. الله أكبر. الله கூறுகிறான், وضرب الله مثلا للذين آمنوا, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக ஆக்குகிறான். யாரை? ஃபிரவுனுடைய மனைவியை. அல்லாஹ் அக்பர். என்ன உதாரணம்? இத் காலத் ரப்பி பினி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. ஃபிரவுனுடைய மனைவி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள்,
தன்னுடைய இறுதி நேரத்தில், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை, சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவாயாக. அல்லாஹு அக்பர். இறுதி நேரம் ஃபிரௌன் தன்னை கொலை செய்ய போகிறான். அரண்மனையில் வாழ்ந்த பெண், சொகுசான வாழ்க்கையில் வாழ்ந்த பெண், அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்திலே வேறொரு சொகுசான வாழ்க்கையை கொடுயா அல்லாஹ் என்று கேட்கவில்லை. ஈமானுடைய உண்மையான நிலைமையை அறிந்த அந்த பெண் கேட்டார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகையை கட்டுவாயாக. முதல் பிரார்த்தனை. இரண்டாவது பிரார்த்தனை, யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனிடத்திலிருந்தும் அவனுடைய செயலிலிருந்தும் அவர்களுடைய அநியாயக்கார அந்த கூட்டத்துடைய செயலிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்திலே மாளிகையை வேண்டினார்கள், வீட்டை வேண்டினார்கள், ஃபிரௌனுடைய செயலிலிருந்து பாதுகாப்பை வேண்டினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுக்கு செய்த உதவி என்ன தெரியுமா? அந்த காவலாளிகள் ஃபிரௌனுடைய மனைவியை கொலை செய்வதற்காக பாறையை உயர்த்தி கீழே போட்டார்கள். அல்லாஹ் அந்த பாறை விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் சொர்க்கத்திலே கேட்ட அந்த வீட்டை, சொர்க்கத்திலே அந்த பெண்ணுடைய தங்குமிடத்தை அல்லாஹ் காட்டினான். அந்த பாறை விழுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அந்த பெண்ணுடைய உயிரை கைப்பற்றினான். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானிய உறுதி அதுதான். மூமின்களே, இந்த பெண்ணுடைய ஈமானுடைய உறுதியிலிருந்து பாடத்தையும் உதாரணத்தையும் படித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பதிகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, குஃபருடைய கோட்டையில், இறை மறுப்பின் கோட்டையில் அல்லாஹ் நாடி ஒரு பெண்ணுக்கு ஈமானை கொடுத்தான். அந்த ஈமானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியை கொடுத்தான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த பெண்கள் என்று சொன்னார்கள். அந்த 4 பேரில் ஒரு பெண்ணாக அல்லாஹுடைய தூதர் ஃபிரௌனுடைய மனைவியை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்விலிருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக எம்மை ஆக்குவானாக. கொஞ்சம் காத்திருங்கள். இன்னொரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே ஃபிரௌனுடைய அரண்மனையில் ஈமானை வழங்கினான். அந்த பெண் யார்? அந்த பெண் ஈமானுக்காக செய்த தியாகம் என்ன? காத்திருங்கள். لمن حفظ الكتاب بصدره فبدا وضيئا كالنجوم تألقا. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே அந்த குஃபருடைய கோட்டையில், இறை மறுப்புடைய கோட்டையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஃபிரௌனுடைய மனைவிக்கு ஈமானை வழங்கி அதில் உறுதியை கொடுத்தானோ, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு பெண்ணுக்கும் அந்த அரண்மனையில் ஈமானை வழங்கி இருந்தான். அந்த பெண் யார்? ஃபிரௌனுடைய மகளுடைய வேலையால், ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுக்கு ஈமானை வழங்கி இருந்தான். ஒரு முறை ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது அந்த சீப்பு கீழே விழுந்தது. அந்த பெண் அந்த சீப்பை எடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹுடைய பெயரை உச்சரித்து எடுத்தாள். ஃபிரௌனுடைய மகள் கேட்டால் அந்த பெண்ணிடத்திலே, யாரை அல்லாஹ் என்று சொல்கிறாய்? என்னுடைய தந்தையாகிய ஃபிரௌனை தானே. அப்போது அந்த பணிப்பெண் பதில் சொன்னார்கள், இல்லை மகளே, உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அந்த ஃபிரௌனுடைய ரப்பும் அல்லாஹ் தான். அவனுடைய பெயரை கொண்டுதான் இதை செய்தேன் என்று ஃபிரௌனிடத்திலே அந்த மகள் அந்த பெண்ணுடைய விஷயத்தை கொண்டு சென்றார்கள். ஃபிரௌன் அழைத்தான். அந்த பெண்ணை அழைத்து கேட்டான், யாரை அல்லாஹ் என்று சொல்லுகிறாய்? அந்த பணிப்பெண் பதில் சொன்னார்கள், என் இறைவனும் ஃபிரௌனே, உன்னுடைய இறைவனும் இந்த வானங்கள் பூமிகளை படைத்த அந்த அல்லாஹ் தான். ஃபிரௌன் கோபம் கொண்டான். ஒரு பணிப்பெண்ணாக இருந்து கொண்டு என்னுடைய மனைவிக்கு நான் கொடுத்த வேதனையை அறிந்து கொண்டு இப்போதும் இப்படி பேசுகிறாயா? இந்த பெண்ணை நான் வித்தியாசமான முறையில் தண்டிக்க வேண்டும் என்று கூறி காவலாளிகளை அனுப்பி இந்த பெண்ணுடைய குழந்தைகளை அழைத்து வரும்படி கூறினான். அந்த பணிப்பெண்ணுக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய குழந்தைகள் அழைத்து வரப்பட்டார்கள். ஒரு பாத்திரத்திலே வெந்நீரை சுட வைத்தான், நெருப்பை எரிய வைத்தான். அந்த பணிப்பெண்ணுக்கு எச்சரித்தான், நீ இறைவனாக என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னுடைய குழந்தைகள் ஒவ்வொன்றாக அந்த நெருப்பிலே வீசப்படும் என்று. அந்த பணிப்பெண் எந்த நிலையிலும் ஈமானை விட தயாராக இல்லை. ஃபிரௌன் செய்ததை சொல்லி காட்டினான். அந்த பெண்ணுக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய குழந்தைகள் ஒவ்வொன்றாக நெருப்பில் வீசினான். அல்லாஹு அக்பர். அந்த வெந்நீர் பாத்திரத்திலே, நெருப்பால் சூழப்பட்ட அந்த வெந்நீர் பாத்திரத்திலே குழந்தைகள் ஒவ்வொன்றாக எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தது. அந்த பெண்ணுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருந்தது. ஃபிரௌன் கேட்டான், உன் குழந்தைகள் அனைத்தையும் நான் கொன்றுவிட்டேன், இப்போது சொல், உன் உயிரும் எடுக்கப்பட போகிறது, ஈமானை இழக்கிறாயா? அந்த பெண் சொன்னார்கள், ஒருபோதும் என் ஈமானை இழக்க மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் இருக்கிறது, அதை செய்வாயா ஃபிரௌனே? ஃபிரௌன் கேட்டான், என்ன உதவியை உனக்கு செய்ய வேண்டும்?
என் குழந்தைகள் அனைத்தையும் கொன்றுவிட்டாய், என்னையும் கொலை செய்ய போகிறாய். நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகள் அனைத்தையும், எங்களுடைய பாகங்கள் அனைத்தையும் ஒரே ஒரு கஃபரில் சுற்றி அடக்கம் செய். ஒரே ஒரு கஃபனில் நாங்கள் எல்லோரும் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த உதவியை செய்வாயா? ஃபிரவுன் திடுக்கிட்டான். இப்படிப்பட்ட ஈமானிய உறுதியா? அந்த பெண்ணை பார்த்து சொன்னான், நீ கேட்டதை கொடுப்பது என் கடமை, நான் செய்கிறேன். அந்த பெண்ணும் நெருப்பிலே வீசப்பட்டால். அல்லாஹ் அக்பர். குழந்தைகளும் அந்த பெண்ணும் இறந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பல ஆண்டுகள் கழித்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அழகான ஒரு நறுமணம் ஒன்று சொர்க்கத்திலிருந்து வீசுவதை நுகர்ந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், இது என்ன நறுமணம் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், மாஷிதா பின்தி ஃபிரவுன். ஃபிரவுனுடைய மகளுக்கு வேலையாளாக இருந்த அந்த பெண்ணும் அந்த குழந்தைகளும் ஒன்றாக சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய நறுமணம்தான் இது என்று அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், ஈமானிய உறுதி அல்லாஹ்விடத்திலே உயர்வையும் வெற்றியையும் வாங்கித் தரும். அவர்கள் நாடியதை நாளை மறுமையிலும் இவ்வுலகத்திலும் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஈமானிய உறுதியை எமக்கு கொடுப்பானாக. எந்த நிலையிலும் ஈமானை இழக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.